பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யூதருடைய ராஜாவாக பிறந்தவர். அவர் மறுத்தபோது கூட அவன் யூதருடைய ராஜா என்று சிலுவையிலே எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். இன்னியும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன் அவருடைய ஜனங்களாகிய நமக்கு ஒரு ராஜரிக பிரமாணத்தை தந்திருக்கிறார். அந்த ராஜரிக பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த பிரமாணத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ராஜா நம்மேல் பிரியமாயிருப்பார், நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமென். எப்படி நன்மை செய்ய முடியுமா? ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றணும். எது ராஜரிக பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்மிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுவோம் அது போலவே நாம் மற்றவர்களிடத்துலையும் அன்பு செலுத்த வேண்டும். அது எப்படி முடியும்? பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்போது எப்படி நம்மில் அன்பு கூறுவது போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூற முடியும்? பழிக்கு பழி வாங்காமல். நம்முடைய சொந்த சரீரத்திலே இல்லை நமக்கு ஏதாவது அறியாமல் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோன்னா நம்ம பழிக்கு பழி வாங்க மாட்டோம். அது தப்பு வந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் நம்மிடத்திலே நாமே பொறாமை கொள்ள மாட்டோம். ஒருபோதும் நமக்கு ஒரு பொறாமை கொள்ள மாட்டோம். அது போலவே நம்ம மற்றவர்களிடத்திலே அவர்களுடைய உயர்வில் அவர்களுடைய செழிப்பான காலத்திலே மேன்மேன் காலத்திலே ஆசீர்வாத நேரங்களில் நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் இருந்து நம்மிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுவோமோ அதுபோல மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் நன்மை செய்கிறோம். அந்த ராஜரிக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். ஆனால் அடுத்த வசனத்திலே பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அந்த ராஜரிக பிரமாணம் இருக்கும்போதே ஸ்தோத்திரம் இங்கே நாம் பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்து, அதாவது பிறரிடத்தில் அன்பு கூறும்போது பட்சபாதம் பார்த்து நாம் அன்பு கூர்ந்தால் ஸ்தோத்திரம் நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம பெரிய பாவம் எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம இடத்துல பட்சபாதம் இருக்கிறதுனாலே நாம் பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்து மீறினவர்கள், தப்பு செய்தவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோ ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றக்காரனாயிருப்பான். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை அது சாதாரணமான ஒரு ஜீவியம்தான். ஆனாலும் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு மட்டுமே உலகம் மாம்ச பிசாசை ஜெயித்து தேவனுடைய ராஜரிக பிரமாணத்தையும் அவருடைய நியாய பிரமாணங்களை நமக்கு கை கொள்ள முடியும். அதனால் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியானவருக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ராஜரிக பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி நன்மை செய்கிறவர்களாக மாறுவோம் என்றால் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை பிரியமாக இருப்பார். கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்புவார், நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கற்று தந்திருக்கிற ராஜரிக பிரமாணம் எது? நம்மிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுகிறோமோ, நம்மை எப்படியே நம்ம பார்த்து கொள்ளுவோமோ, ஹல்லேலூயா, நம்ம எப்படி நாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இல்லாவிட்டால் கேர் பண்ணுவோம். அது போலவே நாம் மற்றவர்களிடத்தில் குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்முடைய காரியத்திற்காக நம்ம எப்படி ஜெபிப்போமோ, எப்படி நம்ம ஸ்தோத்திரம் ஹல்லேலூயாவிலே நிரம்பி ஸ்தோத்திரம் ஜெபிப்போமோ, ஆராதிப்போமோ, அது போலவே ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவோமோ, அது போலவே மற்றவர்கள் வியாதிப்பட்டிருக்கும் போது கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம அவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். அவர்களுக்கும் விடுதலை வேண்டும். அநேக தேசங்களுக்காக, ராஜ்யங்களுக்காக, பட்டணங்களுக்காக, நாடு
நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது கர்த்தர் நம்மை மேன்மேல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பழிக்கு பழி வாங்காமலோ ஒருவரிடத்திலே பொறாமை கொள்ளாமலோ அந்த ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றி நன்மை செய்கிறவர்களாக மாற கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை பிரியம் வைத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போலவே கர்த்தருடைய ராஜரிக பிரமாணத்தை நாங்கள் முற்றிலும் நிறைவேற்றி அப்பா நன்மை செய்கிறவர்களாக மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடத்தில் நாங்கள் எப்படி அன்பு கூறுகிறோம் அதுபோல மற்றவர்களிடத்தில் அன்பு கூற பழிக்கு பழி வாங்காமல் பொறாமை கொள்ளாமல் சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற எல்லா பட்சபாதங்களும் மாறட்டுங்க. தாவீசப்பா இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோங்க. தாவே சம்பூர்ணம் நமக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.